ஓகே, பல வருடங்களுக்கு அப்புறம் மத கஜ ராஜா படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுன்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு படம் இருக்குங்கிறதே மறந்தாச்சு. இப்படி ஒரு படம் இருக்காடா, இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்காடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே சுத்தமா கிடையாது. எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுறது. சத்தியமா நான் எதிர்பார்க்கலடா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்ப்போன்னு. அதுவும் அந்த பழைய ஒரு காம்போ, அந்த சந்தானம் சுந்தர்சி காம்போ பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கிணத்துல உழுந்து செத்தவனை பார்த்திருக்க, வாழ்ந்தவனை இப்பதான்டா பார்க்க. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அந்த டைம் டிராவல் பண்ணிட்டு போன மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. அது மட்டும் இல்லாம மறைந்த பல நடிகர்கள் வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. கம்முன்னு இருந்த காலனில கும்முன்னு ஒரு பொண்ணு வந்து இறங்குது. மனோபால காமெடினா அல்டிமேட்டா இருந்துச்சா. சரி வாங்க நம்ம படத்தை பத்தி பேசலாம். குறுகுல கால விடு கடிதல பார்க்கலாம். சுந்தர்சி டைரக்ஷன்ல விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், சந்தானம், ஓஜி சந்தானம், அப்புறம் மனோபாலா, மணிவண்ணன், வேற யாரு, சோனு சூட், மொட்டை ராஜேந்திரன் வந்த பிறகு ஏதாவது காமெடி பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்த்தா வில்லனாவே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா இப்பதான் அவர் காமெடியன். அப்போ அவர் வில்லனா தானே இருந்தாரு. சோ அது எல்லாமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது டிஃபரெண்டா இருந்துச்சு. அப்புறம் சிட்டி பாபா நடிச்சிருக்காரு. சோ இது போல பல நடிகர்கள் நடிச்ச ஒரு படம் தான் மத கஜ ராஜா. நம்மால முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மால முடியலன்னா எவனாலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அது வந்து பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்டர்வல் வரைக்கும் ஒரு கதை, அதுக்கப்புறம் ஒரு கதையா மாறும். ஒண்ணு இல்ல, ஒரு கல்யாணம் ஒண்ணு நடக்குது, அதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. அப்ப வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை வந்து விஷால் வந்து தீர்த்து வைக்கிறாரு. ஒரு காமெடி கலந்த ஒரு மாஸ் மசாலா ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா நான் வந்து இந்த படத்தோட காமெடி தான் நான் சொல்லுவேன். சுந்தர்சி வடிவேலு, சுந்தர்சி விவேக், அதே போல சுந்தர்சி சந்தான காம்போ வந்துட்டு இந்த படத்துலயும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மனோபாலா காமெடி சீனும் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் செம காமெடியா இருந்துச்சு. பொண்டாட்டி நகை அடகு வச்சு குதிரை ரேஸ் ஆட வேண்டிய வயசுல ரன்னிங் ரேஸ்க்குலாம் கூப்பிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறானுங்களே. சந்தானம் வந்துட்டு ஹீரோவா மட்டும் நடிக்காம காமெடியாவும் அப்பப்ப நடிச்சா நல்லா இருக்கும்டா, அந்த மாதிரி எல்லாருமே நினைப்பீங்க. உண்மையாவே நடிக்கலாம்டா, நல்லா தான்டா இருக்கும். ஹீரோவா நடிக்கட்டும் ஒரு பக்கம், அப்பப்ப இது மாதிரி காமெடி ரோலாம் நடிக்கும் போது நல்லா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. சீக்கிரம் வாங்க சார், மாத்தி போய்க்கலாம். ஆமா, உள்ள சாங் ரெக்கார்டிங்ல இருக்காரு, இவரை நாங்க டிஸ்டர்ப் பண்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் முழுக்க சந்தானம் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துறாரு. அவரோட காமெடிகள் தான் இந்த படத்தை வந்து ஒரு ஃப்ளோவா அழகா கொண்டு போயிட்டே இருக்குது. அவரோட காமெடி தவிர்த்து நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது படத்துல ஒண்ணுமே கிடையாது. அது எப்படா மிஸ் ஆகி விழும்போது ரெண்டு பொண்ணோட விழுறாரு. சந்தானம் படம் முழுக்க டிராவல் ஆயிருந்தானா இந்த படமே வேற லெவல் நான் சொல்லியிருப்பேன், சத்தியமா வேற லெவல்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு சில இடங்கள்ல சந்தானம் வராத இடங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அது போரிங்கா தான் தோணுது. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தியேட்டர்ல வந்து சிரிப்பு சத்தங்கள் வந்து அங்கங்க பார்க்க முடிஞ்சுது. கொஞ்ச நாளா நான் தியேட்டர்ல பார்க்கும்போது எல்லாரும் அமைதியா உட்காந்து பார்த்து எங்கேயாவது 1-2 இடத்துல சிரிக்கிறது, கை தட்டுறது, அது மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல நிறைய இடங்கள்ல சிரிச்சு ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படமா இருந்துச்சு. அதுக்குன்னு எல்லா காமெடியுமே நல்லா இருக்கு, படம் முழுக்க காமெடியாவே இருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு சில காமெடி கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகலதான், ஆனா ஒரு சில காமெடி நல்லாவே சிரிக்க வைக்குது. சோ அது வந்துட்டு இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். இது வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. காமெடிக்காக இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் தான். இல்லடா நான் கேடிவில பாத்துக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம் தான். இதுக்கு முன்னாடி வந்த சுந்தர்சியோட கலகலப்பு, அப்புறம் தீயா வேலை செய்யும் குமார், அரண்மனை 1, அப்புறம் வந்துட்டு ஆம்பளை, இந்த படங்களை கம்பேர் பண்ணும் போது இது வந்துட்டு அதை விட கொஞ்சம் ஆவரேஜான படம் தான்.